வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃபேஷியல் மசாஜ் எப்படி பண்றது அப்படிங்கிறது தான் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லி கொடுக்க போறேன். ஸோ ஒரு ஃபேஷியலுக்கு பார்த்தீங்கன்னா மசாஜ் தான் ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ். அந்த மசாஜ்னால தான் நம்மளுக்கு பிளட் சர்க்குலேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதனால தான் நம்மளுக்கு ஃபேஸோட க்ளோயிங் வந்து டிஃப்ரென்ஸ் நம்மளுக்கு வந்து தெரியுது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இருந்து லாஸ்ட் ஸ்டெப் வரை நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன். இந்த மசாஜை நம்ம டெய்லியும் ரெகுலராக கூட நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து நம்ம ரஃப்பாக ட்ரை ஸ்கின்ல அப்படி செய்யக்கூடாது. ஆல்மண்ட் ஆயில் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஆல்மண்ட் ஆயிலில் ஏதாவது எந்த ஆயில்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஃபேஸுக்கு. இல்லாட்டி நீங்கள் ஆலோவேரா ஜெல் இந்த மாதிரி ஜெல் பேஸஸ் கூட நம்ம எடுத்துக்கலாம். அந்த மாதிரி அதை எடுத்துட்டு இதே ஸ்டெப் நான் என்ன ஸ்டெப் சொல்லி கொடுக்குறேனோ இந்த ஃபேஷியல் மசாஜை வந்து நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இது ரெகுலராகவே நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் ஃபேஸுக்கு ஒரு ஸ்ட்ரெச்சர் லுக் கிடைக்கும். ஓகேங்களா? சரி வாங்க இப்போ அந்த மசாஜ் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். ஆல்மண்ட் ஆயில் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். நெக்கில் இருந்தால் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். நெக்கில் இருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது அப்வர்ட் டைரெக்ஷனில் தான் நம்ம பண்ணணும். ஸோ மேலேருந்து கீழே நிற்கி பண்ணக்கூடாது. கீழே இருந்தால் மேலே நிற்கி கொண்டு போகணும். செகண்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டபுள் சின் வராமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஸ்ட்ரெச்சர் பண்ணுறோம். இது பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து ஸ்வாக் ஆகாமல் இருக்கும். அண்ட் நீங்கள் இதை ஃபேஷியலுக்கு மட்டும் யூஸ் பண்ணாமல் நீங்கள் ரெகுலராகவே நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வரலாம். நான் சொல்கிற எல்லா மசாஜையுமே நீங்கள் ஃபேஷியலுக்கு மட்டும் பண்ணாமல் டெய்லி பேசிஸ் உங்கள் ரொட்டீனில் கூட நீங்கள் ரெகுலராக பண்ணிட்டு வந்தீங்கன்னா ரிங்கிள்ஸ் வராமல் இருக்கும். ஃபேஸில் எக்ஸ்ட்ரா ஃபேட் எதுவும் இல்லாமல் இருக்கும். ஸோ அதெல்லாம் தொங்குன மாதிரி அப்படிலாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் வராமல் இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம சிசர் மசாஜ் பண்ணுறோம். இது வந்து நம்ம சிரிக்கும்போது நம்மளுக்கு ரெண்டு பக்கமாக ஒரு லைன் மாதிரி தெரியும் இல்லையா, ஸோ அந்த இடத்துல நம்ம இந்த மாதிரி மசாஜ் கொடுக்கும்போது அந்த லைன்ஸ் வந்து ரொம்ப டார்க்காக தெரியாத மாதிரி இருக்கும். நம்ம வாயை சுற்றி சில பேர்த்துக்கு பிளாக்காக இருந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த சிசர் மசாஜ் வந்துட்டு நம்மளுக்கு அந்த டார்க் ஸ்கின் டோனை ரிமூவ் பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட்டு சீக் ஏரியாவில் மசாஜ் பண்ணும்போது நம்ம மவுத்துலேருந்து ஏர் டைரெக்ஷனுக்கு கொண்டு போகிற மாதிரி இருக்கும். இந்த மசாஜ் பண்ணுறதுனால நம்மளோட ஃபேஸில் எக்ஸ்ட்ரா ஃபேட்லாம் ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். அண்ட் ஸ்கின் வந்து ரொம்பவே பிரைட்டாக அண்ட் க்ளோவாக இருக்கும். மோஸ்ட்லி ஃபேஷியல் மசாஜ் யூஸ் பண்ணும்போது உங்களுடைய உள்ளங்கையை யூஸ் பண்ணாமல் இருங்க, அதை அவாய்ட் பண்ணிடுங்க. டோட்டலாக நம்ம ஃபிங்கரை வச்சு தான் மசாஜ் பண்ணுற மாதிரி இருக்கணும். பிகாஸ் நம்ம உள்ளங்கையில் வந்து ஹீட் ரொம்ப இருக்கிறதுனால பிம்பிள்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதை நம்ம ஃபேஷியல் பண்ணும்போது கஸ்டமருக்கு சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு உடனே அதோட ரியாக்ஷன் தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ முடிஞ்ச வரை ஃபேஷியல் மசாஜ் பண்ணும்போது உங்கள் உள்ளங்கையை அவாய்ட் பண்ணிடுங்க. அண்ட் ஃபேஷியல் பண்ணும்போது நீங்கள் உங்கள் பாடியை கூலாக வச்சுக்கிறதுக்கு நல்ல தண்ணி குடிச்சுக்கோங்க. அவங்களையும் தண்ணி குடிக்க சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப் ஐ மசாஜ். ஐ மசாஜுக்கு ரொம்ப ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது, ரொம்ப லைட்டாக தான் மசாஜ் பண்ணணும். அண்ட் அது நம்ம கண்ணை வந்து க்ளோஸில் தான் வச்சுருக்கணும். மோஸ்ட்லி நீங்கள் மசாஜ் பண்ணும்போது ஃபுல்லாகவே உங்கள் ஐயை க்ளோஸில் வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப காம் அண்ட் ரிலாக்ஸாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வீடியோவில் என்ன ஸ்கின்னுக்கு என்ன மாதிரி ஃபேஷியல் பண்ணலாம் அண்ட் ஃபேஷியல் எப்படி பண்ணுறது அதோட ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் டுட்டோரியல் மாதிரி சொல்லி கொடுக்க போகிறேன். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபோர்ஹெட் மசாஜ் கொடுத்து முடித்ததுக்கப்புறமா நம்ம ஃபைனலாக ஒரு ப்ரெஷர் கொடுக்கணும். அந்த ப்ரெஷர் ரொம்பவும் அழுத்தி நம்ம கொடுக்கக்கூடாது, அது ஒரு ரிலாக்ஸேஷன் ப்ரெஷர் மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு நம்ம ஃபேஸை அப்வர்ட் டைரெக்ஷனில் ரிப்பீட்டடாக பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அந்த மசாஜ் செய்கிறதுனால நம்மளுக்கு ஸ்வாக் ஆகாமல் அதெல்லாம் தொங்காமல் அந்த மாதிரி ரிங்கிள்ஸும் வராமல் இருக்கும். டெய்லி ரொட்டீனில் இந்த மசாஜை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ரிங்கிள்ஸ் இருக்காது அண்ட் டார்க் சர்க்கிள் இருக்காது, பிம்பிள்ஸ் ஃபார்ம் ஆகாது. ஸோ உங்களுக்கு ரிலாக்ஸேஷனாகவும் இருக்கும். சில பேர் ஒர்க் ப்ரெஷரில் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு டிப்ஸ் மாதிரி சொல்கிறேன். நீங்கள் ஒரு காம் மியூசிக் ஆன் பண்ணிட்டு கண்ணை மூடிட்டு ஒரு மெடிடேஷன் பண்ணுற மாதிரி நீங்கள் கண்ணை மூடிட்டு இந்த மாதிரி மசாஜை உங்கள் ஃபேஸ்க்கு கொடுக்கும்போது ஒரு செல்ஃப் கேர் ரெகுலராக நீங்கள் கொடுக்கும்போது பயங்கர எஃபெக்ட் உங்களுக்கு வந்து ரிலாக்ஸாக இருக்கும். மைண்ட் ரொம்பவே காமாக இருக்கும். ஸோ இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு சேஞ்சஸ் தெரியும்.
அண்ட் ஃபேஷியலோட ஃபைனல் ஸ்டெப் என்னென்னா, நம்ம ஆல்ரெடி ஃபாலோ பண்ணியிருக்கிற எல்லா ஸ்டெப்ஸையும் ஃபாலோ பண்ணணும். ஹே காய்ஸ், இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஃபேஷியல் மசாஜ் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபேஷியல் எப்படி பண்ணுறது, எந்த ப்ராடக்ட் வாங்கலாம் அண்ட் என்ன ஸ்கின்னுக்கு என்னென்ன ப்ராடக்ட் வாங்கலாம் அப்படின்றதெல்லாம் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த ஃபேஷியல் மசாஜை நீங்கள் வந்து ஹேண்ட் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் ஒரு கிளைண்ட்டுக்கு பண்ணும்போது உங்களுக்கு எந்த ஒரு பயமோ எதுவும் இருக்காது. அண்ட் மெயினாக நீங்கள் ஃபேஷியல் பண்ணும் பொழுது நெயில் வந்து கட் பண்ணியிருக்கணும். அண்ட் இதே மசாஜை நீங்கள் ரெகுலராகவும் டெய்லியும் உங்கள் லைஃப் ரொட்டீனில் ஃபாலோ பண்ணிட்டு வரலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு ஃபேஷியல் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். அந்த ஃபேஷியல் ப்ராடக்ட் எங்கே வாங்கணும், எங்கே பர்ச்சேஸ் பண்ணணும், என்ன ப்ரைஸுக்கு வாங்கினா நம்மளுக்கு அஃபோர்டபுளாக இருக்கும் அப்படின்றதையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ ஸ்டே டியூன். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணுறதுனால எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட்ஸில் கேளுங்க. தேங்க்யூ.